இனிப்பான இருதயம். ஒரு ஆற்றில் முதலை மற்றும் குரங்கு நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. குரங்கு தினமும் முதலைக்கு இனிப்பான பழங்களை தருவதை பார்த்து முதலையின் மனைவி, இந்த குரங்கு தினமும் இவ்வளவு இனிய பழங்களை சாப்பிடுகிறதெனில் அதன் இருதயம் மிகவும் சுவையாக இருக்கும் என்று எண்ணினாள். அதனால் அவள், குரங்கின் இருதயத்தை கொண்டு வா என்று முதலைக்கு கட்டளையிட்டாள். முதலை இதை கேட்டு துவண்டு விட்டாலும் மனைவியின் கட்டளையை மீற முடியாமல் ஒரு திட்டம் தீட்டியது. அடுத்த நாள் முதலை குரங்கிடம் வந்து, நண்பா, என் மனைவி உன்னை சந்திக்க விரும்புகிறாள். அவளிடம் உன் அறிவையும் கதைகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே என்னுடன் வா என்று கூறியது. குரங்கு மகிழ்ச்சியுடன் முதலை முதுகில் ஏறி ஆற்றை கறக்கத் தொடங்கியது. ஆற்றின் நடுவில் செல்லும்போது முதலை உண்மையை வெளிப்படுத்தியது. நண்பா, உண்மையில் என் மனைவி உன் இருதயத்தையே உணவாக கேட்கிறாள் என்றது. புத்திசாலியான குரங்கு அச்சமின்றி யோசித்து, அடடே, முதலில் சொல்லியிருந்தால் என் இருதயத்தை உடன் கொண்டு வந்திருப்பேன். அது என் மரத்தில்தான் இருக்கிறது. திரும்பச் சென்று அதை எடுத்து வரலாம் என்றது. முதலை இதை நம்பி மீண்டும் கரைக்கு வந்ததும் குரங்கு மரத்தின் மேல் ஏறி, நம்பிக்கை இல்லாத நட்பு நட்பல்ல, வஞ்சகத்தால் நட்பு நிலைக்காது என்று கூறியது. முதலை வெட்கப்பட்டு திரும்பி சென்றது. அதன் துரோகம் காரணமாக ஒருபோதும் நல்ல நண்பனை பெற முடியவில்லை. கதையின் பாடம்: நம்பிக்கை இல்லாத நட்பு நிலைக்காது. துரோகம் செய்யும் ஒருவர் இறுதியில் தோற்கலாம். சிக்கலான நிலைகளில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும்.